Hi friends, welcome to Zaag Zoog kitchen. இன்னைக்கு நம்ம Zaag Zoog kitchenல பார்க்க போறது ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பன்னீர் தம் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். இத ஹைதராபாத் பன்னீர் பிரியாணின்னு கூட சொல்லலாம். இந்த பன்னீர் பிரியாணி குழஞ்சிடாம ரைஸ் உதிரியா பிரியாணி மசாலா இல்லாம பேசிக்கான வீட்ல உள்ள பொருட்களை வச்சு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல அதே டேஸ்ட்ல அப்படியே செஞ்சிருக்கேன். சிம்பிளா பிகினர்ஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாம். இந்த பன்னீர் தம் பிரியாணி வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் பிரியாணியா தான் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன்னீர் தம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பன்னீர் பிரியாணி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துடலாம். நான் 400 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ½ அன் அவர் நம்ம சோக் பண்ணி வச்சிடணும். பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு பே லீஃப், பட்டை 1, கிராம்பு 3, ஏலக்காய் 3, மிளகு 10, ஸ்டார் அனைஸ் 1, கருப்பு ஏலக்காய் 1. சப்போஸ் உங்கள்கிட்ட கருப்பு ஏலக்காய் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து அதை ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகா 3. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க பச்சை மிளகாவை கூட்டிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் புதினாவை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பழுத்த சின்ன தக்காளியை மிக்சியில சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். 150 கிராம் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். இதோட நம்ம மெயின் இன்கிரீடியன்ட் ஆன பன்னீர் 300 கிராம் கியூப்ஸா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். பன்னீரை சைஸ்லயும் சரி அளவுகள்லயும் சரி உங்க விருப்பத்துக்கு தகுந்தாப்புல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பன்னீரை மேரினேட் பண்ணிடலாம். பன்னீருக்கு மேல கொஞ்சம் மஞ்சள் தூள் தூவி விட்டுக்கிறேன். மிளகாய் தூள் கொஞ்சம் தூவிக்கிறேன். அதே மாதிரி உப்பையும் தூவி விட்டுக்கிறேன். மசாலாஸை நம்ம மொத்தமா சேர்த்துக்கூடாது, பன்னீர் உடைஞ்சிரும். அதனால இந்த மாதிரி தூவி விட்டாலே போதும். அதே மாதிரி இன்னொரு பிளேட்டை வச்சு இதை அப்படியே திருப்பிக்கிறேன். அடுத்த சைடும் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு இது 3ஐயுமே தூவி விட்டுக்கிறேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பிரியாணிக்கு தேவையான பிரியாணி கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க கீக்கு பதிலாக ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருந்த பிரியாணி மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா பொரிய விடணும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியனை நல்லா கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதுல இருந்து கொஞ்சம் ஆனியனை மட்டும் கார்னிஷிங்காக ஒரு பிளேட்ல தனியா எடுத்து வச்சுக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆனியனோட நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பிரியாணி கிரேவிக்கு தேவையான மசாலாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ½ டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப சொல்லிக்கிறேன், தயிர் சேர்க்கிறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. இல்லைன்னா அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம தயிர் திரியாம இருக்கும். இப்போ மறுபடியும் நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் செப்பரேட்டா மேல பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதுல 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதுல டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கல் உப்பு இல்லைன்னா நீங்க சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 3 மினிட்ஸ் இதை குக் பண்ணா போதும். மறுபடியும் ஆயில் செப்பரேட்டா மேல பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ லாஸ்டா 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன். இது கிரேவிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட பிரியாணி கிரேவி. இப்போதைக்கு இதை நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ரைஸை பாயில் பண்ணிடலாம். ஒரு பெரிய பாத்திரத்துல 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதுல பே லீஃப் 1, பட்டை 1, கிராம்பு 2, ஏலக்காய் 2 இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கிறதுக்காக ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கல் உப்பு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு சேர்த்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு நல்லா சுள்ளுன்னு தான் இருக்கணும். அப்பதான் நம்ம ரைஸ் தம் பண்றப்ப உப்பு சரியா இருக்கும். இப்போ இதோட ரைஸ்ல உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதுல ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரைஸை 70% குக் பண்ணா போதும். ஓவரா குக் பண்ணிடக்கூடாது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் 70% குக் ஆயிடுச்சு. கையில் எடுத்து பார்த்தோம்னா அரிசி இந்த அளவுக்கு உடையணும். இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். இப்போ இதை உடனே நம்ம ட்ரைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேன்ல கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதோ நம்ம மேரினேட் பண்ண பன்னீரை இதுல பிளேஸ் பண்ணிக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பன்னீரை நம்ம டைரக்டா கூட சேர்த்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்த்தாதான் ரெஸ்டாரண்ட்ல செய்யற மாதிரி அதே டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். ஒரு சைடு லைட்டா ப்ரௌன் ஆனதும் நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். ஸ்பேட்டலா யூஸ் பண்ணி பார்த்து திருப்பி விட்டுக்கோங்க, இல்லைன்னா பன்னீர் உடைஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரை பண்றது உங்க விருப்பம் தான்.
நீங்க வந்து கோல்டன் ப்ரௌனா இல்லனா லைட் ப்ரௌனா கூட நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு லேயர்ஸ் அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ அதே பாத்திரத்தை நான் எடுத்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு பிரஷ்ஷை யூஸ் பண்ணி நல்லா கிரீஸ் பண்ணிக்கணும். இப்படி செய்யறப்போ நம்ம மசாலா வந்து கீழே பிடிக்காம இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்த பிரியாணி கிரேவியை லைட்டா சூடு பண்ணிட்டு இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணி நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீரை இதில் பிளேஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ட்ரைன் பண்ணி வச்சிருந்த ரைஸை வந்து இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த ஃப்ரைட் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை மிளகா 2 ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் கேவரா வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்றோம். பிரியாணி நல்ல வாசமா இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட கேவரா வாட்டர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்க ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கலருக்காக கொஞ்சம் குங்குமப்பூவை வெதுவெதுப்பான பால்ல சேர்த்துட்டு இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பமா இருந்தா நீங்க ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல. இப்போ லாஸ்டா 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒரு ஃபாயிலால கவர் பண்ணிட்டு மேலே லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்புல பழைய தோசைக்கல்ல வச்சுட்டு அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு ரெடி பண்ணி வச்ச பிரியாணி பாட்டை இதில் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 15 to 20 மினிட்ஸ் நம்ம வந்து சிம்ல வச்சு தம் பண்ணிடலாம். இப்போ 18 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் அடுப்பு அமர்த்திட்டு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்ல வச்சிடுறேன். கண்டிப்பா ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணியை வந்து ஓவரா கிளறக்கூடாது. கீழே இருந்து லைட்டா மேலே திருப்பி விடணும். ஓவரா மிக்ஸ் பண்ணிடவும் கூடாது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் நல்ல உதிரி உதிரியா இருக்கு. இதோட டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற பிரியாணி டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் தம் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ட்ரை பண்ணி உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.